இன்றைக்குமே எங்கள் வீட்டு காலையில் மதிய சாப்பாடு பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி எங்கள் மாமி வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத பார்க்கலாம். சரியா நண்பர்களே, காலையிலே மாமி ஆட்டோரில் தேங்காய் அரைச்சிட்ருக்காங்க. பழைய காலத்து ஆட்கள் எல்லாம் அம்மியில் அரைப்பரைச்சி கிண்ணியில் வலிச்சு வச்சு குழம்பு வைப்பாங்க நண்பர்களே. எங்கள் மாமி கொஞ்சம் வித்தியாசமாக ஆட்டோரில் அரைப்பரைச்சி அதை கிண்ணியில் வலிச்சு வச்சு குழம்பு வைக்க போகிறாங்க. எங்கள் வீட்டு அம்மி வந்து சின்ன அம்மி நண்பர்களே. அதில் தேங்காய் அரைக்கிறப்ப எல்லா தேங்காயும் கீழேயும் மேலேயுமா சிந்தும். அதனால தான் எப்போவுமே தேங்காய் அரைக்கிறதா இருந்தால் ஆட்டோரில் அரைக்கிறாங்க. சரியா நண்பர்களே, கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்காக தான் இந்த அரைப்பு அரைச்சிட்டு இருக்காங்க. அந்த கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா, இப்போ அரைப்பு அரைச்சிட்டாங்க. இனி இதை கழுவி இந்த கழுவின தண்ணியை எடுத்து வச்சுருவாங்க. நம்ம ஜாரில் அரைச்சி அந்த தண்ணியை எடுப்போம்ல, அதே மாதிரி இவங்க ஆட்டோரில் அரைச்சி அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு குழம்பு கூட்டுறப்ப இதையும் சேர்த்து வச்சு கூட்டுவாங்க. ஒரு பக்கம் அரைப்பறைக்கிற வேலை நடந்தாலும் இன்னொரு பக்கம் ரசம் கொதிக்கிற வேலையும் நடந்துட்டு தான் இருக்குது. பாருங்க நண்பர்களே, கருவாட்டு குழம்புக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ரசத்தை கூட்டி அடுப்பில் வச்சுருக்காங்க. இனி ரசமும் அடுப்புலேருந்து கொதிச்சிட்டு இருக்கு. இது அது பாட்டுக்கு கொதிக்கட்டும். நம்ம இனி அடுத்து கருவாட்டு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத